நீங்கள் என்ன Ulta Pulta 2.O சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு ரெகுலராக நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். வணக்கம். மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு வீடியோவில் சந்திக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம வெட்டி பேச்சை பேச வேண்டாம், நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்களே போயிடலாம். ஸோ இந்த வீடியோ ரெடி பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு மொத்தம் 2 ஆப் யூஸ் பண்ணணும். ஒன்று வந்து Capcutன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்பு, இன்னொன்று வந்து Alightmotion பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். இந்த Capcutனா என்னங்கிறது வந்து இப்போ புதுசாக நம்ம பார்க்கலாம். இந்த ஆப்பில் வந்து தான் நம்ம இன்ஸ்டாகிராமில் இப்போ ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய எல்லா வீடியோஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு தேட்டரேட்டர் ஆப் தான். அதனால் நீங்கள் இந்த ஆப் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து 2 விஷயம் தேவைப்படும். ஒன்று மொபைல் டேட்டா, இன்னொன்று வந்து VPN. உங்களுக்கு பெஸ்ட்டு VPN எதுன்னு தோடுதோ அதை வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ எடுத்துகிட்டு ஆப்புக்குள்ளே போய்ட்டு க்ரியேட் ப்ராஜெக்ட் வந்து கொடுத்துட்டு அங்கே டேரெக்டாக கேலரிக்குள்ளே தான் கூப்பிட்டு போகும். அதில் நீங்கள் வீடியோ செலக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா சைடில் வந்து ஃபோட்டோன்னு இருக்கும். ஃபோட்டோ கொடுத்துட்டு நீங்கள் எந்தெந்த ஃபோட்டோலாம் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோலாம் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஆடியோ ஃபைலை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கணுன்னா நீங்கள் வந்து லைட்டாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், சரிங்களா? இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச ஆடியோ கூட நீங்கள் செலக்ட் பண்ணுறதா செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போ வந்து ப்ரிவியூவில் பார்த்த மாதிரி அந்த வீடியோ எப்படி ரெடி பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சாம்பிளுக்காக நான் ஒரு 4-5 ஃபோட்டோஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன், சரிங்களா? செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உள்ளே வந்துருந்த மாதிரி தான் கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் கொடுத்து ஒரு ஆடியோ சிம்பிள் இருக்கும். ஸோ அந்த ஆடியோ சிம்பிள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் மியூசிக் ஃபைலில் இருக்கக்கூடிய அவங்களோட ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது ABCD ஆடுற வயசில் தான் இருக்கும். ஸோ கண்டுபிடிக்கிறது வந்து நம்மளுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்காது, டக்குன்னு பிடிச்சிக்கலாம். அப்படி இல்லைனா உங்கள் வீடியோவில் வந்து நீங்கள் ஆடியோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து அந்த ஆடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த சாங்கோட நேம் பார்த்தீங்கன்னா நியூ மூன் சொல்லிட்டு ஒரு சாங் தான். நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்னு அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ ஆடியோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் 2 விரலால் வச்சு அப்படியே ட்ராக் பண்ணி விட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஜூம் ஆகும், சரிங்களா? ஜூம் ஆனதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு சின்ன கர்வ் மாதிரி பெருசாக இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுதான் பீட் ஆரம்பிக்கக்கூடிய இடம். ஸோ இது வந்து நீங்கள் கரெக்டாக வந்து பார்த்து வச்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் வந்து கர்வ் வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்கும் அந்தந்த இடத்துலலாம் ஃபோட்டோ வந்து ஸ்லிப் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்கள் அந்த ஃபோட்டோ வச்சு டச் பண்ண உடனே கீழே லெஃப்ட் சைடு பாட்டமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பிட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அது ஸ்பிட் பண்ணிவிட்டு மீதி தேவையில்லாத இமேஜ் வந்து நீங்கள் டெலிட் பண்ணி விட்ருங்க. அந்த தேவையில்லாத இமேஜை வந்து ட்ராக் பண்ணி டெலிட் பண்ணி விட்ருங்க, சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஃபுல் ஸ்க்ரீனாக எப்படி வந்து செட் பண்ணணும்னா அதில் நீங்கள் சும்மா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா ஃபார்மெட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபார்மெட்டில் போய்ட்டு 5.8ன்னு சொல்லிட்டு ஒரு ரேஷியோ வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் ஃபுல் ஸ்க்ரீன் ஸ்டேட்டஸோட அந்த ரேஷியோ. அதை நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் இமேஜை டச் பண்ணிவிட்டு அதை அப்படியே நீங்கள் ஜூம் பண்ணி விட்டிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து அந்த ஃப்ரேமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து அட்ஜஸ்ட் ஆகிரும், சரிங்களா? ஸோ இதே மாதிரி தான் இதே டெக்னிக் வந்து நீங்கள் ஃபுல்லாக அடுத்தடுத்து எந்தெந்த இமேஜெலாம் வச்சுருக்கீங்களோ ஒவ்வொரு வீட்டுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி ஸ்பிட் பண்ணி வச்சுட்டு இந்த இமேஜை வந்து நீங்கள் ஜூம் பண்ணி வச்சுருங்க, அவ்வளோதான். ஸோ இந்த ஒரு வேலை மட்டும் முடிகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு பீட்டுக்கும் ஏற்றாப்புல வந்து நம்ம செட் பண்ணுறதுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் வந்து தேவைப்படும். இப்போ நான் இந்த ஃபோட்டோவும் எனக்கு இந்த வீடியோக்கு மட்டுமே மொத்தம் 34 ஃபோட்டோஸ் கிட்டே எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறக்கூடிய சாங்கு வந்து எந்தெந்த இடத்துல பீட் ஆரம்பிக்குதோ அந்தந்த இடத்துல பார்த்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் எல்லாம் முடிச்சிட்டேன். ஸோ முடிச்சதுக்கப்புறம் இப்போ அடுத்து என்ன வேலைன்னு மட்டும் பார்க்கலாம், சரிங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணணும்னா அந்த ஃபோட்டோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு ஃபோட்டோ வந்து டச் பண்ணிவிட்டு கீழே பார்த்தீங்கன்னா அனிமேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த அனிமேஷனுங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இன்டர்நெட் கனெக்ஷன் ஆன் பண்ண சொல்லுவோம். ஆனால் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்ண முடியாது. ஸோ இதுக்கு வந்து நீங்கள் VPN யூஸ் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு கீழே வந்து எல்லா எஃபெக்ட்ஸ் வந்து காமிக்கும். இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த VPN வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். சொல்லப்போனால் நான் இந்த VPN தான் நான் PUBG விளாட்றதுக்கும் சரி மற்ற எந்த தேட்டரேட்டர் ஆப்ஸ் வந்து யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் அந்த VPN தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா எனக்கு இது வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஒரு 1 MB ஸ்பீடு வந்து எனக்கு இது வந்து கிடைக்குது. ஸோ நான் ஃப்ராங்காக சொல்கிறேன், அதனால தான் இந்த VPN வந்து யூஸ் பண்ணுறேன், சஜஸ்ட் பண்ணுறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வேறு VPNனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆன உடனே கீழே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் இருக்கும். காம்பவுண்ட் கொடுத்துட்டு சைடில் ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா பெண்டுலம் 1ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த பெண்டுலம் 1 வந்து மொதல் இமேஜுக்கு வந்து கொடுத்துக்கோங்க. அப்புறம் 2வது இமேஜுக்கு வந்து அதே அனிமேஷனில் போய்ட்டு காம்போவில் போய்ட்டு பெண்டுலம் 2ன்னு வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இதே இது தான் அடுத்து நீங்கள் 3rd இமேஜ் போகும்போது பெண்டுலம் 1, 4th இமேஜ் போகும்போது பெண்டுலம் 2. ஸோ இதே தான் நம்மளுக்கு வந்து ஃபாலோ பண்ணணும். அடுத்தடுத்து நீங்கள் எல்லா இமேஜுக்கும் வந்து இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். பட் என்ன கொஞ்சம் டைம் எடுக்கும் நம்ம செட் பண்ணுறதுக்கு மட்டும் கொஞ்சம் தேட வேண்டியதாக இருக்கும், அவ்வளோதான், சரிங்களா? ஸோ நான் இப்போ வந்து எல்லாத்தையும் முடிச்சிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டில் வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ நம்மளுக்கு அந்த பீட்டுக்கு ஏற்றாப்புல வந்து நம்மளுக்கு அந்த இமேஜ் வந்து ட்ராப் ஆகுதா அப்படிங்கிற மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கோங்க. ப்ளே பண்ணி பார்த்துட்டு ஏதாவது தப்பு இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்து வந்து மாற்றிக்கோங்க. அந்த இமேஜை டச் பண்ணிவிட்டு ட்ராக் ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து மாற்றிக்கோங்க, சரிங்களா? ஸோ எல்லாம் முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். நம்மளுக்கு இந்த ஆப்பில் இருக்கிற எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு. மேலே இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்போர்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். மேலே ஒரு அப்லோட் ஆப்ஷன் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா? அந்த சிம்பிள் வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு 1080p அந்த நம்ம ரெசல்யூஷன் வந்து வச்சுட்டு ஃப்ரேம் ரேட் வந்து 60 FPS வைக்கிறா இருந்தால் வச்சுக்கணும். உங்கள் ஃபோனோட மெமரிக்கு தகுந்த மாதிரி, உங்கள் ஃபோனோட ரெஃப்ரெஷ் ரேட்டுக்கு தகுந்த மாதிரி 60 FPS வைக்கிறா இருந்தால் வைக்கலாம். இல்லைனா 30 FPS வச்சுக்கோங்க. ஸோ ரெண்டு நம்மளுக்கு ஒன்று தான், கான்செப்ட் ஒன்று தான், சரிங்களா?
ஸோ நான் வந்து கொடுத்துக்கிறேன். எக்ஸ்போர்ட் வந்து கொடுத்ததுக்கப்புறம் அது ஃபுல்லாக சேவ் ஆகிடும். இதுக்கப்புறம் நம்ம அந்த ஆப்பை விட்டு வெளியில் வந்துட வேண்டியது தான். இந்த ஆப்பில் நம்மளுக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அலைட்மோஷனில் தான் நம்ம வந்து எஃபெக்ட்ஸ் எப்படி வைக்கிறதுங்க வந்து பார்க்க போகிறோம். அதாவது நம்ம இமேஜோட எஃபெக்ட்ஸ் வந்து எப்படி மாற்றுறதுங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ அலைட்மோஷன் ஓப்பன் பண்ணிட்டு கீழே இருக்கக்கூடிய க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு பென்சில் ஐக்கானில் போய்ட்டு நான் கொடுத்துருக்கிற ரெசல்யூஷனை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ரெசல்யூஷன் வந்து நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வீடியோட லிங்க்கையும் வந்து நான் மேலே ஐகார்டில் வந்து கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ உள்ளே வந்துட்டு அந்த க்ரீன் கலர் ப்ளஸ் ஐக்கான் மறுபடியும் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணிக்கக்கூடிய அந்த வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் போய்ட்டு ஸ்கேலை வந்து லைட்டாக 1990 வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இதுக்கப்புறம் எஃபெக்ட்ஸில் போங்க. அதில் உள்ள ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா அதர்ன்னு இருக்கும். அதர்ஸில் போய்ட்டு ஆர்ஜிபின்னு சொல்லிட்டு ஒரு எஃபெக்ட் இருக்கும். அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிவிட்டு மூணாவதாக இருக்கும் பாருங்கள், பீன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன். அந்த பியில் போய்ட்டு க்ரீன் சொல்லி செட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் அந்த எஃபெக்ட்டு. இந்த எஃபெக்ட் கொடுத்த உடனே உங்களுக்கு இமேஜோட கலர் வந்து அப்படி டோட்டலாக வந்து சேஞ்ச் ஆயிரும். இருக்கிற என்டையர் வீடியோவில் எல்லா இமேஜில் இருக்கக்கூடிய அந்த எஃபெக்ட்ஸுமே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். சரிங்களா? ஸோ இப்படி தான் நம்ம வந்து வீடியோ ரெடி பண்ணுறோம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உள்ளே வந்து உங்களோட லோகோ கொடுக்குறாங்க கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படி மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சொல்லுங்க. ஸோ அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன். அது பை குட் பை, see you, peace out.